Hi friends, welcome to Cherian Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கோயில் பிரசாதம் பார்க்க போறோம். என்னன்னா மிளகு வடை. இது யூசுவலா ஆஞ்சநேயர் கோயில்ல எல்லாம் தருவாங்க. செம டேஸ்டியாவும் இருக்கும். இதை எப்படி வீட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மிளகு வடை செய்ய தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு அரை கப், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. உளுத்தம்பருப்பை 3லேருந்து 4 மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த வடை செய்கிறதுக்கு. நல்லா ஊறிடுச்சு. 4 மணி நேரம் கழித்து மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க, அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறக்குறந்தான் இருக்கணும், நெய்ஸெல்லாம் அரைக்கக்கூடாது. முக்கியமாக தண்ணி விடவே கூடாது, தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். அப்படியே இந்த வடைக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க, கீழே மேலே நல்லா அரைச்சிக்கோங்க. அதை அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், குறன்னு அரைச்சிருக்கு நல்லா. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தை மிக்சியில் போடாமல் இந்த மாதிரி இடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸாகிடும். இந்த மாதிரி இடிக்கும்போது கொஞ்சம் குறன்னு இருக்கும், அப்போ தான் இந்த வடைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மிளகுலாம் வாயில் தட்டுப்படும் போது அது ஒரு தனி ருசியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையும் செம்மையாக இருக்குது மிளகு ஜீரகம். இது அதோடு கலந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அரிசி மாவு, பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்து. பெருங்காயம் ஜீரணத்துக்கு, அதனால் ஆட் பண்ணுறோம் இதை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு, இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த மிளகு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம் எல்லாம் 4 பக்கமும் அப்படியே அது பைண்ட் ஆகணும். இப்போ கூட தண்ணி விடவே கூடாதுங்க, மாவு பிசையும் போது கூட. நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் மிளகு தெரியுது, இந்த மிளகு தூள். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா உருண்டை பிடிச்சி நம்ம தட்டலாம். எண்ணெய் வந்து நல்லா கையில் தடவிக்கோங்க, அதே மாதிரி இலையிலையும் தடவிக்கோங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வடை. இங்கே பாருங்கள், நான் கையில் தரட்டுறேன் இல்லையா, அதே மாதிரி. பால் கவர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சும்மா கொஞ்சோண்டு அந்த மாவு விட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துடுச்சுன்னா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த தட்டி வச்ச வடையை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே அது விரிஞ்சிடும் அந்த வடை. ஒவ்வொரு வாட்டியும் செய்யும் போதும் எண்ணெய் தடவிக்கோங்க, இலையிலையும் கையிலையும். ஸ்லோவில் வச்சே வடையை நீங்கள் பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், அழகாக ரவுண்டாக அது இந்த மாதிரி எடுக்கணும். இது கோயிலெலாம் பிரசாதமாக தருவாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே செஞ்சு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பொன்னிறமாக வரணும் அது. நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே சரியாக இருக்காது, சீக்கிரமாக கருத்தும் போயிடும். அதனால தான் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இது நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுங்க. சுவையான மிளகு வடை ரெடி. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.